குறிப்பாக இந்த தபசு நாட்கள், தியான நாட்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தனிப்பட்ட விதத்தில் அர்ப்பணித்து ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் அவருடைய சமூகத்தில் நாம் நம்மை வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பிக்கிற ஒரு நாட்களாக இருக்கின்றபடினாலே, குறிப்பாக சபை விசுவாசிகள் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால், உங்களுக்கு நேரம் இருந்தால் குடும்பமாக ஆலயத்தில் வந்து இருவருமாக அல்லது குடும்பமாக வந்து உபவாசத்தை நீங்கள் ஜெபத்தை ஒதுக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லது தனிநபராகவோ நீங்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆலயம் உங்களுக்காக எப்போதும் திறந்திருக்கும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத பாடம் நாம் வாசிக்க கேட்போம். வேதத்திலிருந்து 2 பகுதியை வாசிக்கலாம். ஏசாயாக்கு எழுதின நிருபம் 58ஆம் அதிகாரம் 1 ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் முடிய நம்ம வாசிக்க கேட்போம். நம்ம எழில் முன்னால் வந்து வாசிப்பாங்க. 2வது பகுதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள் முடிய வாசிக்க கேட்போம். ராதிகா முன்னால் வந்து வாசிப்பாங்க. இந்த 2 பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 1 முதல் 8 வரை வாசிக்க கவனமாய் கேட்போம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோப்பின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல் உபவாசியாது இருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டினாலும் சாம்பலினாலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் புறத்தொண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்றார் என்பதே. ஆமென். யோவான் 5:1-9 முடிய வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்
அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தலனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உங்களுடைய திருப்பிரசன்னத்தில் சுவாமி உமக்கு உகந்ததாக பிரியமுள்ளதாக இருப்பதாக. உடைய வார்த்தைகளோடு கூட எங்களோடு கூட இடைபெறுவதாக. உமது அடியானை மறைத்து உடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. இயேசுவின் பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான ஆயர், நம்முடைய மூத்த ஆயர் அவர்கள் பர்னபாஸ் ஐயா நமதிலிப்பது மிகுந்த சந்தோஷம். அடியானுடைய வார்த்தைக்கு இணங்க ஐயா வாங்க என்று சொன்ன மாத்திரத்தில் நமக்காக கர்த்தருடைய ஆலோசனை கொடுப்பதற்காக பல மணி நேரங்கள் தியானித்து ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார்கள். திருச்சபையின் சார்பாக ஐயா அவர்களை நான் வரவேற்கின்றேன். ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் சதா காலமும் உங்களோடு கூட இருப்பாராக. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் சதா காலமும் உங்களோடு கூட இருப்பாராக. இப்பேற்பட்ட சிறப்பான வாய்ப்பை கொடுத்த ஸ்தல போதகர் மற்றும் உடன் ஊழியர் ஐயா அவர்களுக்கு இதயத்தினாலிருந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயரம்மா மற்றும் முக்கியஸ்தர்கள், சிறு பிள்ளைகள் அனைவருக்குமே நன்றி சொல்ல, வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். கடந்த ஆண்டு குருத்தோலை ஞாயிறு தினத்தில் உங்களோடு சேர்ந்து குருத்தோலையை பிடித்து கொண்டு இருக்கும்படியான வாய்ப்பை போதகர்கள் கொடுத்தார்கள் கடந்த ஆண்டு. இந்த ஆண்டு முன்கூட்டியே கொடுத்திருக்கின்றார்கள், எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் பின்னாக வர வேண்டாம், நீங்கள் தான் ஆரம்பம் என்று சொல்லி இந்த நாளை துவங்குவதற்கு முன்பாகவே என்னை அழைத்து வந்தது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். இந்த திருநாளுக்குரிய தியான வசனம் சரியாக உட்கார்ந்து கவனித்து கொண்டிருந்தால்தான் புரியும். ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அதிகமாய் அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இறையன்பு ஆகிய ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அல்லது சுருக்கமாக சொன்னால், உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகின்றார். உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் உங்களுக்கு பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாமல் போனது என்ன? கடைசியாக படிக்கின்ற வசனம், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஜெபம் செய்வோம். கூன் குருடு செவிடுமைகளை அவர் குணப்படுத்திடவே வந்தாரே. கூன் குருடு செவிடுமைகளை அவர் குணப்படுத்திடவே வந்தாரே.
தீரா குஷ்டத்தை தீர்த்திடவே அவர் தேவகுமாரனாய் பிறந்தாரே. இயேசு கிறிஸ்துவை பணிந்தே உலகில் ரட்சிப்பு அடைவாயே, மனமே ரட்சிப்பு அடைவாயே. எங்களை அதிகமாக நேசிக்கினால் இயேசுசாமி, நீர் என்னுடைய வாழ்வில் தருகின்ற விடுதலைக்காக நன்றியோடும் துதிக்கொண்ட ஸ்தோத்திரிக்கின்றோம். மெய்யான விடுதலை பெற்று இந்த தபசு காலங்களில் நாங்கள் உடைய பாதபடியில் கடக்க கிருபை புரிய வேண்டுமாய் இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அச்சிட்ட தாளில் அல்லது இறை வழிபாட்டு நிகழ்ச்சி நேரில் இன்றைக்கு சிந்திக்கவும் தியானிக்கவும் நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் தவக்காலம், அது மீட்பின் காலம். ஃபாஸ்டிங் டேஸ் இட்ஸ் எ டைம் ஆஃப் ரிடெம்ஷன். இந்த காலம் டைம் ஆஃப் ரிடெம்ஷன். தவக்காலம் என்பது நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மீட்பின் காலம். அநேக வார்த்தைகளை சொல்லலாம், ஆனால் இன்றைக்கு வாசி கேட்ட அந்த பகுதியை மையமாக கொண்டு நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தவக்காலம் என்று சொல்லும்போது ஏதோ தவசிகளுக்கு மாத்திரம் அந்த காலம் அல்ல, அனைவருக்குமே அந்த காலம்தான். தற்பரிசோதனை காலம். தவக்காலம் என்பது தற்பரிசோதனை செய்துகின்ற காலம். தவக்காலம் என்பது பக்தி விசுவாசத்தின் காலம். தவக்காலம் என்பது தற்பரிசோதனை காலம். தவக்காலம் என்பது பக்தியின் வசந்த காலம். இதை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்தார்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த குருத்தோலை ஞாயிறில் குருத்தோலையில் வைத்து அதை தீயை எரித்து கொன்று அந்த சாம்பல் எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு ஆலயத்துக்கு வருவார்களாம். எதை காட்டுகிற அந்த சாம்பல் என்றால், மீண்டும் மீண்டுமாக அந்த சாம்பலில் பெட்ரோலோ அல்லது மண்ணெண்ணையோ ஊற்றி பற்ற வைத்தாலும் அது சாம்பல் தான். ஆகவே அதை நெற்றியில் பூசிக்கொள்ளும் போது என்ன தாக்கம்? நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, எல்லாம் அவர்தான், நான் ஒன்றுமில்லை. சாம்பலை மீண்டுமாக சாம்பலாக்கினால் சாம்பல் தான். ஆகவேதான் அந்த சாம்பல் புதன்கிழமையை நல்ல விதமாக அனுசரிக்க வேண்டும் என்று நம்முடைய முற்பிதாக்களும் மற்றவர்களும் அறிந்து கொண்டார்கள். அதைத்தான் நாம் கடைபிடித்து வருகின்றோம். அதை விட்டு விடுவது நம்முடைய பழக்கம் அல்ல. நாம் மேற்கொள்கின்ற 2 காலங்கள் மிக விசேஷமான காலங்கள். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள், நவம்பர் மாதத்தின் கடைசி நாட்கள் வந்து டிசம்பர் மாதம் முழுசும் அந்த நாட்களை நாம் என்ன சொல்கின்றோம்? வருகையின் காலங்கள் என்று சொல்கின்றோம். அட்வென்ட் டேஸ். கடவுள் அன்பாக இருக்கிறார், அதான் சுருக்கம். அதை தொடர்ந்து நாம் அனுசரிக்கின்ற இந்த காலங்கள், இந்த ஆண்டு வருகின்ற 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் நாம் அனுசரிக்க போகின்ற காலங்கள் லண்டன் டேஸ், அதாவது தபசு காலங்கள், உபவாச காலங்கள் என்று நாம் சொல்லப்படுகின்றோம். இந்த காலங்களில் கடவுள் நமக்கு புது வாழ்வு கொடுக்கின்றார். முதலாவதாக கடவுள் நமக்கு அன்பை வெளிப்படுத்தினார். 2வதாக கடவுளானவர் நமக்கு புது வாழ்வை கொடுக்கின்றார். ஆகவே கிறிஸ்தவம் என்பது அன்பும் புது வாழ்வும் நிறைந்த ஒன்று. கிறிஸ்தவம் என்பது வேறு ஏதோ புதிய மார்க்கம், வேறு மார்க்கம், மேலை நாட்டு மார்க்கம் என்று சொல்வதை காட்டிலும் கிறிஸ்தவம் என்பது கடவுள் அன்பையும் கடவுள் புது வாழ்வையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். காலங்கள் மாறுகின்றது, காட்சிகளும் மாறுகின்றது. அதே போல நாம் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவே திருமறையை படிக்க நாம் ஆசைப்படுகின்றோம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, இதற்கேற்ப உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளும் மாறுவது உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, இதற்கேற்ற உலக நிகழ்ச்சிகளும் மாறுவது உண்டு, காலம் உண்டு. ஆகவே நாம் எல்லா காலத்திலும் எல்லா சமயத்திற்கும் நாம் தயாராக விட வேண்டும். போதகர் அவர்கள் சொல்லும்போது அடுத்த வாரம் கூடிய சீக்கிரத்தில் வெயில் அதிகமாகின்றபடியால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். உண்மைதான். நாம் வேலூரில் இருக்கிறோமா, வெயிலூரில் இருக்கோமா, எல்லாமே நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த நேரத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் நல்லது, அதுதான் சிறப்பானது கூட என்று சொல்ல வேண்டும். ஆகவே இந்த தவக்காலங்கள் அநேக கருத்துக்களை காட்டினாலும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற
முக்கியமான கருத்து என்னவென்றால், தவக்காலங்களில் உணர்த்துகின்ற கருப்பொருள் என்னவென்றால் மீட்பு, ரெடெம்ஷன். மீட்புக்கு கடவுளானவர் இயேசுவின் வழியாக நம்மை மீட்டு கொண்டார். இதுதான் நம்ம சொல்கின்ற ஒரு சத்தியம். இதுதான் நமக்கு தெரிந்த ஒரு பொதுவான கருத்து. ஆகவே ஆரம்ப காலத்தில் இதில் சற்று வேறுபாடு, வித்தியாசம் காணப்பட்டது உண்மை. ஒரு சிலர் சொல்கின்றார்கள், குறிப்பாக சீர்திருத்த சபை என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கன் ஆர்காட்ஸ் மிஷன் அல்லது இங்கிலாந்தில் இருக்கின்ற சீர்திருத்த சபை சொல்வது என்னவென்றால், கடவுள் கண்டிப்பாக எங்களை மீட்டு விடுவார். அவருடைய நம்பிக்கை, கடவுள் கண்டிப்பாக எங்களை மீட்டு விடுவார் என்ற அவர்களுக்கு அதிகமான நம்பிக்கை. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பது என்னவென்றால், திருச்சபைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் சட்டங்களாலும் திட்டங்களாலும் மீட்கப்படுவோம் என்று சொல்கின்றார். நமக்கு நன்றாக தெரியும், பாவம் பண்ணி பிச்சையிட்டு ஏன் அது புறம்பாக தள்ளப்பட்டது என்று தெரியும். ஆகவே அந்த ரோமன் கத்தோலிக்க மக்களுடைய மனதில் இருக்கின்ற கருத்து என்னவென்றால், கடவுளானவர் நாம் திருச்சபைக்குள் இருக்கின்றோம், சட்டங்கள் மூலமாக திட்டங்கள் மூலமாக நாம் மீட்கப்படுவோம் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நாளடைவில் அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்று மூலமாகவும் பெரிய பெரிய மனுஷர் மூலமாகவும் அறிந்து கொள்வது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அவர் நம்புகிறவர்கள் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கின்றவர்கள் அனைவருமே மீட்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகின்றவர்கள், விசுவாசிக்கின்றவர்கள், உறுதியாய் அவர் மேல் பற்று உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீட்பை பெறுவார்கள், மீட்கப்படுவார்கள் என்று சொல்கின்றார்கள். இதுக்கு ஆதாரம் நம்முடைய வாழ்ந்து மரித்து இப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்கின்ற அடியார்கள் செயின்ட் அகஸ்டின், செயின்ட் பிரான்சிஸ், ஜான் ஹஸ் மற்றும் மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, இவர்கள் அனைவரும் ஒரே ஒரு கருத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை, கன்னிமரியாளுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை, மாறாக யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே மீட்பை பெறுவார்கள். யாராக இருந்தாலும் சரி மீட்பு பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு ஆதாரம் என்ன? திருமறை தான் அவர்களுக்கு ஆதாரம். நாம் கூட அநேக காரியங்களுக்கு பதில் சொல்கின்றோம், திருமறை தான் நமக்கு ஆதாரம். இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி திருமறை அதுதான் சொல்கின்றது. அவர்கள் சொல்கின்ற வார்த்தை இன்னொன்று என்றெல்லாம், இயேசு கிறிஸ்துவானவர் மன்னிப்பதற்கு முந்திக் கொள்வாரே தவிர தண்டிப்பதற்கு முந்திக் கொள்பவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் மன்னிப்பதற்கு முந்திக் கொள்வாரே தவிர தண்டிப்பதற்கு முந்திக் கொள்வார் அல்ல. அவர் தண்டிக்கிறவராக இருந்தால் நம்ம மீட்க மாட்டார். அவர் மன்னிக்கிறவராக இருப்பதனால் நம்ம மீட்டு கொண்டே இருக்கின்றார். அவர் மன்னிக்கிறவராக இருப்பதால் தான் நம்ம தினந்தோறும் மீட்டு கொண்டே இருக்கின்றார். ஆகவே அருமையானவர்களை, இவர்கள் அனைவருமே ஜான் ஹஸ், பிரான்சிஸ், மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி போன்றவர்கள் அனைவருமே இயேசு கிறிஸ்துவை ருசி பார்த்தவர்கள். ஆகவே தான் அவர்கள் மிக தெளிவாக திருமறையை சார்ந்து சொல்கின்றார்கள். பொதுவாக திருமறை எல்லா பகுதியும் நீங்கள் படித்து பாருங்கள். குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகளை சீக்கிரமாக நீங்கள் படித்து பார்க்கும்போது அதில் இயேசு கிறிஸ்துடைய செயல் திட்டங்களை, வேலைப்பாடுகளை சுருக்கமாக பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடுகளை, திட்டங்களை சுருக்கமாக பார்க்கின்றோம். அவருடைய வல்ல செயல்களை பார்க்கின்றோம், அவருடைய அற்புதங்களை பார்க்கின்றோம், அசியமான காரியங்களை பார்க்கின்றோம், நல்ல போதனையை பார்க்கின்றோம். ஆகவே இவை அனைத்திற்குமே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடைமொழி என்னவென்றால் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய வேலைகள். கிறிஸ்துவனுடைய வேலைகளை நாம் ஒரு பகுதி எடுத்து கொண்டு படிக்கும்போது நான் சொல்ல போகிற கீழ் கருத்துக்களை அதில் பார்க்கலாம். ஒருவர் தெரிந்தவர்கள் இயேசுவை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லும்போது நன்றாக கவனிக்கும். தெரிந்தவர்கள் இயேசுவை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லும்போது, அவர் பெத்லகேமில் பிள்ளையாய் பிறந்தார், நாசரேத்தில் வாழ்ந்தார், எருசலேமில் மரித்தார், பிறகு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வார்கள். தெரிந்தவர்கள் சொல்கின்ற பதில். ஆனால் அறிந்தவர்கள் சொல்கின்ற பதில் அப்படி அல்ல. ஆண்டவர் என்னை தத்தெடுத்து விட்டார், ஆண்டவர் என்னை மீட்டெடுத்து விட்டார், ஆண்டவர் என்னை நீதிமானாக மாற்றி விட்டார். இதுதான் கிறிஸ்துவுடைய வேலைப்பாடுகள், ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். ஆகவே கடவுளுடைய வேலைப்பாடுகள், திட்டங்கள் எது என்று சொன்னால் தத்தெடுத்தல், அடாப்ஷன். அவருடைய 3 முக்கியமான வேலைகள் தான் எல்லா இடத்திலும் வந்து கொண்டிருக்கின்றது. மகனாக, மகளாக எடுத்துக்கொண்டார். ரெடெம்ஷன், மீட்டு எடுத்துக்கொண்டார். மற்றவர்களுக்கு சொந்தமாக இருந்ததை நம்மை மீட்டு கொண்டார். 3வதாக நீதிமானாக நம்மை மாற்றிவிட்டார். ஆகவே கிறிஸ்துடைய வேலைப்பாடுகள், திட்டங்கள் என்பது இந்த 3இல் மாத்திரம்தான் இருக்கின்றது. எந்த பகுதியை படித்தாலும் இந்த 3 செயல்களும் இயேசுவில்
வெளிப்படுவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே நாம் இயேசுவை பற்றி தெரிந்தவர்கள் அல்ல, இயேசுவை பற்றி அறிந்தவர்கள். நாம் இயேசுவை பற்றி தெரிந்தவர்கள் நாம் அல்ல, இயேசுவை பற்றி அறிந்தவர்கள். அதனால தான் இந்த ஆலயத்தை உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பாடிக்கொண்டு துதித்து கொண்டு சதா காலையிலும் இருந்து கொண்டே வருகின்றோம். ஆகவே ஆம்பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஆண்டவர் நமக்கு இருப்பதால் இந்த காலங்களில், தபசு காலங்களில் கடவுளானவர் நம்மை மீட்க சித்தம் கொண்டிருக்கின்றார். வாசிக்கேட்ட ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். யார் ஒருவர் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி தங்களுடைய தவறுகளை சொல்லி மீட்பை பெற்றனர், அல்லது யார் ஒருவர் தன்னுடைய தவறுகளை மனப்பூர்வமாக சொல்லி மீட்பை பெற்றி அந்த மீட்பை மனமாதல் மூலமாக மீட்பை பெற முடியும் என்பதற்கு அடையாளமாக அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த இஸ்ரேல் மக்களிடத்தில் காணப்பட்ட கூக்குரல், குமுறல் சத்தம் என்ன பாருங்கள். நாங்கள் உபவாசிக்கும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் நீர் விரும்புகின்றபடியே நாங்கள் தலைகளை தாழ்த்துகின்றோம், நீர் விரும்புகிறபடியே சடங்காச்சாரங்களை பின்பற்றுகின்றோம், பிறகு ஏன் எங்களுக்கு நீங்கள் குரல் சாய்க்கவில்லை? கடவுளிடம் அந்த மக்கள் கேட்கின்றார்கள். ஆனால் கடவுளுடைய பதில் சற்று வித்தியாசமாக இருக்கிற அந்த பகுதியை படித்து பாருங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அழிப்பதும், நெருக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதும், பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பதும், வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும் தான் எனக்கு உகந்த உபவாசம். இவர்கள் சொல்வது சடங்காச்சாரமாக நாங்கள் கை கொள்கின்றோமே, ஏன் எங்களுடைய உபவாசத்தை நீங்கள் கை கொள்ளைக்கு பார்க்க மாட்டீங்கன்னு கேட்கின்றார்கள். கடவுள் சொல்கின்ற பதில், நான் மீட்பின் காரியங்களை செய்கின்றவர்களால் தான் உபவாசத்தை செய்ய முடியும் என்று சொல்கின்றார். ஆகவே மனமாறாமல் செயலில் இயேசுவை காட்டாமல் உபவாசிப்பது நல்லதல்ல. மனமாறாமல் செயலில் இயேசுவை காட்டாமல் நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்வது சிறப்பல்ல, நல்லதும் அல்ல. ஆகவே பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் வாசிக்கிட்ட பகுதியில் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், மனமாறி நம்முடைய பாவங்களை இறைவனிடத்தில் சொல்லும்போது, பேசும்போது, அதை சொல்லுகின்ற வேளையில் இறைவன் நமக்கு மீட்பை தர வல்லவராக இருக்கின்றார். அதுதான் ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். நம்முடைய சபையில் இருக்கின்ற 2 உத்தம கிறிஸ்தவர்கள் அதிகமான நேரத்தை பேசிக்கொண்டே இருந்தார்களாம். அப்பொழுது நம்முடைய போதகர் வெளியே சென்று, இவ்வளோ நேரம் வெயிலில் நின்று பேசுகிறீங்களே, ஆலயத்தில் போய் பேசலாமேன்னு கேட்டாராம். அப்போ அந்த 2 நபர்கள் வந்து நம்முடைய போதகரிடம் பேசுகின்றார்கள். அவர்கள் பேசின பேச்சை நான் சொல்கின்றேன். மாறி மாறி பேசுகின்றார்கள். நான் ஜெபம் செய்யவில்லை என்றால் எனக்கு நோய் வந்துவிடும். நன்றாக கவனிங்கள். நாமும் உட்கார்ந்து கொண்டு யோசித்து கொண்டு தான் இருக்கின்றோம். நான் ஜெபம் செய்யவில்லை என்றால் எனக்கு நோய் வந்துவிடும். நான் பைபிள் படிக்கவில்லை என்றால் எனக்கு மனதில் நிம்மதி இருக்காது. நான் ஆலயத்துக்கு வரவில்லை என்றால் மனசு கெட்டு போகும். மாதத்துக்கு அல்லது வாரத்துக்கு 1 வாரம் உபவாசம் இல்லை என்றால் என்னுடைய உடலும் கெட்டு போகும் என்று சொன்னார்களாம். அப்போ போதகர் ஒன்று சொல்லவில்லை, அப்படியா, பரவாயில்ல, நல்ல காரியங்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களாம். உண்மை என்ன? ஆன்மீகத்திற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய முயற்சிகள் நல்லதுதான், இதுதான் ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகத்துக்காக பைபிள் படிப்பது, உபவாசிப்பது, ஜெபம் பண்ணுவது, ஆலயத்துக்கு செல்வது நல்ல காரியம். ஆனால் இது ஏதோ ஒரு காலத்துக்கு மாத்திரம் செய்கின்ற காரியம் அல்ல. என்றும் கடவுளுடன் ஐக்கியமாக இருக்க இதை நாம் பின்பற்ற வேண்டும். என்றும் கடவுளோடு ஐக்கியமாக இருக்க இதை நாம் பின்பற்ற. ஏதோ குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம் வேதம் வாசிக்கின்றேன், பைபிள் படிக்கின்றேன், ஆலயத்துக்கு போகின்றேன், உபவாசம் இருக்கிறேன் என்பதை விட்டுவிட்டு என்றும் எப்போதும் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க நாங்கள் இதை செய்வோம் என்பதுதான் உண்மையான உபவாசம். ஆகவே பேர்பட்ட ஜெபத்தை தான் இறைவன் கேட்கின்றார். உபவாசம் அற்புதங்களை செய்யும்போது ஆண்டு சொல்கின்ற பதில், இப்படிப்பட்ட பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாது. ஆகவே பேர்பட்ட பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாது. இதுதான் உபவாசத்தின் வல்லமை என்பதை நாம் அறிந்து கொள்ளவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கின்றோம். ஜெபம் செய்யும் போது ஜெபம் செய்ய வருகின்றோம், ஜெபம் செய்ய வேண்டியது தான். ஆனால் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. மத்தேயு வராரா, மார்க் வராரா, மரியாள் வராளான்னு பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. இந்த பரிசேயன் வந்து பண்ண வேண்டியதான ஜெபத்தை பின்னால் திரும்பி பார்க்கின்றான். ஒரு சிறிய சாதாரண ஒரு மனுஷன், ஆயக்காரன் வந்து வெளியே நிற்கின்றான். அவனை பார்த்து ஜெபத்தில் அவனோடு இவனை ஒப்பிட்டு கடவுளோட பேசுகிறான்.
ஜெபம் செய்ய வர வேண்டியவன் ஜெபம் செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் வருகின்றார்களா மற்றவர்கள் போகின்றார்களா என்பது கேள்வி கிடையாது. மற்றவர்கள் ஒப்பிட்டு பேசுவது ஜெப நேரம் கிடையாது. இயேசுவோடு பேசுகின்ற நேரம் ஜெப நேரம். ஜெப நேரம் எது? இயேசுவோடு பேசுகின்ற நேரம். வேதம் வாசிப்பது எது? இயேசு நம்மோடு பேசுகின்ற நேரம். வேதம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். கர்த்தர் உரைத்த வாக்கு இதுவே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் செய்யும் போது இரக்கமுள்ள பிதாவே, பரமளிங்க எங்கள் பிதாவே, இப்படி பேசுகின்றோம். ஆகவே வேதம் வாசிக்கும் போது கடவுள் நம்மோடு பேசுகின்றார். ஜெபம் செய்யும் போது நாம் கடவுளோடு பேசுகின்றோம். இதற்கு மற்றவருடைய உதவியோ ஒத்தாசையோ ஒருபோதும் நமக்கு தேவையில்லை. ஆகவே நம்முடைய ஜெபங்கள் அனைத்தும் அது விசேஷமாக இந்த குறைகளை பாவங்களை செய்கின்ற இறைவனிடம் பேசும்போது தைரியமாக முழு மனதோடு செய்ய வேண்டும். அழகான வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை அறிக்கை செய்தவன் வாழ்வடைய மாட்டான். யார் ஒரு அறிக்கை செய்து விட்டு விடுகின்றானோ அவன்தான் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே மனமாறுதல், தன்னுடைய பாவங்கள் முழுதுமாக சொல்வது ஒரு புதிய சிந்தனை. எந்த மதத்திலும் சொல்லப்படாத ஒரு புதிய சிந்தனை நமக்கு சொல்ல. இயேசுவும் மனமாறுங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னார்கள். யோவான் ஸ்நானகனும் சொன்னார், சீடர்களும் அதை தான் சொன்னார்கள், அதை தான் போதித்தார்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் வேறு விதமாக இதை மாற்றிக்கொண்டார்கள். வேறு விதமாக மாற்றிக்கொண்டு மற்றே போதகர் கேட்கின்றார், யார் மனமாறியிருக்குன்னு சொன்னாக்கா ஒரு அம்மா கை தூக்குறாங்க, நான் ஜூன் 8ஆம் தேதி மனம் மாற்றுங்க ஐயா. சந்தோஷம், ஜூன் 8ஆம் தேதி தினம் மனம் மாற வேண்டும், தினந்தோறும் மனம் மாற வேண்டும். ஜூன் மாதம் 8ஆம் தேதி போன ஆண்டு மாறினேன் ஐயா, இன்றைக்கும் மாறி இருக்கேன்னு சொல்லுதான் சந்தோஷம். ஆகவே அதுக்கு நேரம் காலம் கிடையாது. தினந்தோறும் இயேசுவோடு வாழ்கின்ற காலங்களில் தினந்தோறும் நாம் மனம் மாற வேண்டும். தோற்றத்தில் மாற்றம் கூடாது, தோற்றத்தில் மாற்றம் கூடாது. என்ன தோற்றத்தில் மாற்றம் கூடாது? அவர் சாதாரண உடையில் இருக்கின்றாருங்க. அந்த அம்மா பூ வச்சுன்னு வரலிங்க இன்னைக்கு கோயிலுக்கு, அந்த அம்மா நகை போடணும் வரலிங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு, அந்த ஐயா டீ கடைக்கு வரலிங்க, அவர் விலையுயர்ந்த பட்டு புடவையை கட்டின்னு வரலிங்க. தோற்றத்தில் மாற்றம் கூடாது. அப்பியரன்ஸ் சேஞ்ச், தோற்றத்தில் மாற்றம் கூடாது. ரெண்டாவதாக அப்ரோச் சேஞ்ச், அணுகுமுறையில் பேசுகின்ற முறையில் கூடாது. ஒன்றுமே பேசுறது இல்லைங்க. மார்ச் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து போதகர் சொல்கிற ஒரு அம்மா பார்த்து, ஐயா மார்ச் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து நான் பேச மாட்டேங்க, எது வரைக்கும் பேச மாட்டேன், ஏப்ரல் 20 வரைக்கும் பேச மாட்டேங்க. பிறகு அவருடைய சத்தம் தூரத்தில் இருக்கும்போதே கேட்கும், அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொல்வது அப்ரோச் சேஞ்ச், அது மாற்றத்தை தராது. முதலாவது அப்பியரன்ஸ் சேஞ்ச், தோற்றம். ரெண்டாவது அப்ரோச் சேஞ்ச், அணுகுமுறையில் மாற்றம் கூடாது. ஆட்டிடியூட் சேஞ்ச், அதுவும் நமக்கு மாற்றுது. செயல் மாற்றம், கறி சாப்பிடுவதில்லை, மீன் சாப்பிடுவதில்லை, எல்லாம் விலை ஏறி போச்சுங்க ஐயான்றது வேறு விஷயம். ஆனால் இவங்க சொல்கின்ற பதில், நான் கறி சாப்பிடுவதில்லை, மீன் சாப்பிடுவதில்லை, எல்லாத்தையும் சேர்த்து அன்னைக்கு சாப்பிட்டுக்கிறேன் 21ஆம் தேதி ஏப்ரல்னு சொல்வது வேறு விஷயம். ஆகவே இது மாற்றம் கிடையாது, இது மனம் திரும்புதலும் கிடையாது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல மனுஷனை நாம் சந்திக்கின்றோம். பொல்லாத மனுஷன் தான், ஆனால் நல்ல மனுஷனை சந்திக்கின்றோம். அந்த மனுஷன் ஆண்டவரை சந்திக்கின்றான், ஆண்டவரோடு சேர்ந்து செல்கின்றான். அந்த மனுஷனிடத்தில் காணப்பட்ட மாற்றம் என்னவென்றால், அவன் மற்றவர்களை நினைத்தான். ஆண்டவரே, நான் யாரிடமாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால் மற்றவர்களை நினைக்கின்றான், மற்றவர்களுக்காக கவலைப்படுகின்றான். ஆகவே நம்முடைய மனமாறுதல் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், மற்றவர்களுக்காக கவலைப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் தான் வாழ வேண்டும், நாம் தான் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழக்கூடாது. அந்த சகே என்ற பெரிய பணக்காரன் இயேசுவை சந்தித்த பிறகு, ஆண்டவரே, நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கினோன நினைவிலே பெரிய மாற்றம், அவனுக்கு சிந்தையிலே பெரிய மாற்றம். சிந்தையில் மாற்றம் வந்தால் செய்கையில் கண்டிப்பாக மாற்று வரும். செய்கையில் மாற்றம் வந்து சிந்தையில் மாற்றம் இல்லாவிட்டா ஒன்று செய்ய முடியாது. ஆகவே அந்த மனுஷனுடைய வாழ்வில் ஒரு புதிய சிந்தனை, மற்றவர்களை பற்றி கவலைப்படுகின்ற சிந்தனை, மற்றவர்களை பற்றி நினைக்கின்ற ஒரு சிந்தனையை உடையவனாக அந்த சகேயு காணப்பட்டான். ரெண்டாவது, அவனுடைய வாழ்வில் காணப்பட்ட ஒரு பெரிய அடையாளம் என்ன? மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டான். நான் யாரிடமாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால் அது எத்தனை மடங்காக கொடுத்து விடுகின்றேன்? 4 மடங்காக கொடுத்து விடுகின்றேன். தசம பாகம் போட்டு விட்டு நிறைய பேரிடம் சொல்கிறோம், இன்னைக்கு தசம பாட்டம் போட்டுங்க, 10ல் 1 பங்கு போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் சகே என்ன சொன்னால், 4 மடங்காக திருப்பி செலுத்தி விடுகின்றேன்.
நான் யாரிடமாவது அநியமாக வாங்கினது உண்டானால் 4 மடங்காக திருப்பி செலுத்தி விடுகின்றேன். இதுதான் மனமாற்றம். செயலில் சிந்தையில் ஏற்படுகின்ற மாற்றம் தான் மனமாற்றம். ஆடையிலோ அல்லது தோற்றத்திலோ செயலிலோ வேறு விதமான செயலிலோ காணப்படுது மனமாற்றம் அல்ல. ஆகவேதான் அவன் அந்த சகேயு கடவுளிடத்தில் நிலையான அன்பை பெற்றான். நல்லா கவனிங்க, அந்த லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. கடவுளிடத்தில் நிலையான அன்பை பெற்றான், நிபந்தனையற்ற மன்னிப்பையும் பெற்றான். நிபந்தனை இல்லை, கடவுள் மன்னிக்கின்றவராக இருப்பதால் நிபந்தனையற்ற மன்னிப்பையும் கொடுத்துக்கணும். கடவுள் நிலையான அன்பை பெற்றுக்கொண்டான், கடவுளிடத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டான், எல்லாவற்றுக்கும் மேலாக நிலையான சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொல்கின்றார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. மனமாறிய பிறகு சகேயு டாப் லிஸ்ட்டுங்க, இதுக்கு முன்னால் டூப் லிஸ்ட், இதுக்கு முன்னால் பிலோ லிஸ்ட். அவன் மனமாறிய பிறகு டாப் லிஸ்ட், பெரிய லிஸ்ட், பெரிய மனுஷனை மாறிட்டான். அது மாத்திரமல்லாமல் மனமாறிய பிறகு இவர் தான் ஹீரோ, மனமாறுவதற்கு முன்னால் இவர் தான் ஜீரோ. அந்த ஜீரோவை ஹீரோவாக்கமாக்குது அவனுடைய மனமாறுதல். ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் எந்த நிலைமையில் இருக்கின்றோம், நம்முடைய காரியங்களில் நம்முடைய செயலில் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய பாவங்களை, பிழைகளை, தவறுகளை இறைவனிடத்தில் முழுமையாக சொல்லி மனம் திரும்பி அதன் மூலமாக இறைவன் தருகின்ற மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள தப காலங்களில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக கடைசியாக நம்பிக்கையோடு இயேசுவனிடம் வர வேண்டும். நானும் போகிறேன் நீங்களும் கோயிலுக்கு வரலைன்னு கேட்கக்கூடாது. நான் நம்பிக்கையோடு இயேசுவிடம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். அதுதான் நமக்கு மீட்பை தரும். நம்பிக்கையோடு இயேசுவிடம் செல்லும்போது தான் நமக்கு மீட்பை தரும். இந்த மீட்பு என்பது, இந்த பகுதியில் சொல்லப்படுகின்ற மீட்பின் செயல் என்றால் இயலாமையிலிருந்து இயங்குகின்ற மனுஷனாக மாறுது. இதுக்கு அந்த வார்த்தையை சரியாக கவனிங்க. இயலாமையிலிருந்து இயங்குகின்ற மனுஷனாக மாறுவது தான் பெரிய மீட்பு. இயலாமையிலிருந்து இயங்குகின்ற மனுஷனாக மாறுவது தான் பெரிய காரியம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9 வசனங்களை வாசி கேட்டீர்கள். 38 ஆண்டு காலம் அந்த மனுஷன் திமிர்வாதம் பிடித்தவனாக இருக்கின்றான். அவனை குணப்படுத்துகின்றார் இயேசு. ஆனால் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. மற்ற நிகழ்ச்சியை காட்டிலும் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பானது. இந்த நிகழ்ச்சியை முக்கியத்துவம் பெற என்ன காரணம் நீங்கள் படித்து பாருங்கள். முதலாவதாக அது யூதர்கள் பண்டிகை, யூத மக்களுடைய பண்டிகை. அந்த பண்டிகை காலங்களில் அனைத்து மக்களும் எருசலேமுக்கு வந்தாக வேண்டும், வருஷத்துக்கு ஒரு முறை. இயேசுவும் யூதராக இருந்ததால் ஆண்டவரும் அங்கு அந்த பண்டிகைக்கு வந்திருக்கின்றார். யூத மதர்கள் கொண்டாடுகின்ற பெந்தகோஸ்தே பண்டிகை. ரெண்டாவது, இந்த பண்டிகை நிறைவடைகின்ற நாள் எது? ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. முதலாவதாக பெந்தகோஸ்தே பண்டிகை, ரெண்டாவதாக ஓய்வு நாள் பண்டிகை, மூன்றாவதாக சிறப்பு அம்சம் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலும், மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலும், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலும் இந்த நிகழ்ச்சிகள் சற்று வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கு. இதே நிகழ்ச்சிகள் சற்று வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இது சொல்ல வேண்டும் என்றால் இயேசுநாதர் செய்த செயல் எல்லாவற்றிலும் வித்தியாசமானது. அவர் சட்டத்தை தாண்டி செயல்படுகின்றார். நன்றாக கவனிங்க. சட்டத்தை தாண்டி செயல்படுகின்றார், சமயத்தை தாண்டி செயல்படுகின்றார், சமூகத்தை தாண்டி செயல்படுகின்றார். சட்டத்தை தாண்டி செயல்படுகின்றார். ஞாயிற்றுக்கிழமை யூதருடைய பண்டிகை, ஞாயிற்றுக்கிழமை எந்த விதமான நன்மையான காரியங்களையும் செய்யக்கூடாது. சட்டத்தை மீறுகிறார், சமயத்தையும் மீறுகிறார். ஓய்வு நாள் என்பது நன்மை செய்வதற்கான ஓய்வு நாள் என்பதை சொல்கின்றார். சமூகத்தில் தேடாத ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுக்கின்றார். ஆகவே சட்டத்தை, சமயத்தை, சமூகத்தை தாண்டி இறைவன் இந்த காரியத்தை செய்ததால் அங்கே இருக்கிறவர்கள் ஆனால் எல்லாரும் என்ன யோசித்தார்கள்? இனி இவரை கொலை செய்ய வேண்டும். கொலை செய்வதற்கு தேடுகின்ற ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரு நல்ல உபாயம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. ஆகவே இந்த இயேசு எனக்கு யார், அல்லது அந்த இயேசு யாரை தேடி சென்றார்? இன்று இயேசு என்னை தேடி வருகிறாரா? நான் அவர் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றேன்? இதான் பகுதி. ஆகவே மீட்பை பெற வேண்டும் என்றால் இயேசுவிடம் நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். என்ன கடவுள் அவர் என்றால், முதலாவதாக தேடி சென்ற ஆண்டவர். தேடி சென்ற ஆண்டவர். எருசலேமில் நடந்த இந்த பஸ்கா விழாவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் வருகிறார். ஆனால் விசேஷமாக இந்த ஆண்டு அவர் வருகிறார். வந்து அங்கே போகிறார். ஆட்டு வாசலுக்கு போகிறார். 5 மண்டபம் இருக்கின்றது.
அங்கே அனைத்து வியாதியஸ்தர்களும் இருக்கின்ற இடம் அதுதான். அந்த 5 மண்டபங்களிலும் எல்லா வியாதியஸ்காரரும் இருக்கின்றார்கள். அந்த குளத்துக்கு பேர் பெதெஸ்தா குளம். அங்கே தேவதூதர்கள் வந்து கலக்குவார்கள் தினந்தோறும். அப்பொழுது எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் யார் முதலாவது இறங்குகின்றார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். இதுதான் அந்த சத்தியத்தின் நிகழ்ச்சி. இதுதான் அந்த கதையின் கோரம். அதான் சுவேன நிகழ்ச்சி. குளம் கலக்கப்படும் போது யார் இறங்குகின்றார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். ஆனால் இந்த பயணத்தில் இயேசுநாதர் எருசலேமுக்கு வந்தார், ஆலயத்துக்கு போவார், அரண்மனைக்கு போவார், மற்றவர்களை சந்தித்து விட்டு தான் கடைசியாக வேறு இடத்துக்கு போவார். ஆனால் இன்றைக்கு இந்த பகுதியில் நேரடியாக நோயுற்ற மக்களை தேடி செல்கின்ற ஆண்டவர். அந்த ஆண்டவர் யார் என்றால் தேடி செல்கின்ற ஆண்டவர். நேரடியாக வேறு எந்த இடத்துக்கும் செல்லாமல் நோயுள்ள மக்களை அவர் தேடி செல்கின்றதாக பார்க்கின்றோம். புத்தியட்சி பாடலில் ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது. அதை முடிந்த அளவுக்கு நான் பாடுகின்றேன். தேவைகள் உள்ளோரை இயேசு தேடியே செல்கின்றார். தேவைகள் உள்ளோரை இயேசு தேடியே செல்கின்றார். தம் நிலை உணர்ந்தவர் தளர்வுகள் அடைந்தவர். தம் நிலை உணர்ந்தவர் தளர்வுகள் அடைந்தவர். தல நிமிந்துயர்ந்திட அவரிடம் வந்திட வாழ்வளிக்கின்றார். இயேசு வாழ்வளிக்கின்றார். வந்திடும் யாவரும் விந்தையில் மூழ்கிட, வந்திடும் யாவரும் விந்தையில் மூழ்கிட வாழ்வளிக்கின்றார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இயேசுநாதர் எனக்கு எப்படி, அல்லது அந்த நிகழ்ச்சிக்கு எப்படி இயேசுநாதர் இருந்தார் என்றால் தேடி செல்கின்ற ஆண்டவர். நாம் வணங்குகின்ற கடவுள் அனைவரையும் தேடுகின்ற கடவுளாக இருக்கின்றார். ரெண்டாவதாக தேவையை அறிந்த ஆண்டவர், தேடி செல்கின்ற ஆண்டவர். ரெண்டாவதாக தேவையை அறிந்த ஆண்டவர். 38 ஆண்டு காலமாக சுகவீனமாக இந்த மனுஷனை நேரடியாக போய் பார்க்கின்றார். யாரும் அவருக்கு சொல்லவில்லை. இறையருளால் அவர் நேரடியாக செல்கின்றார். ஏறக்குறைய அவனுடைய வயது பாதி வயது ஆகிவிச்சு. இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கணும்ல, ஏதோ ஒரு 2 பேர் ஒருத்தர் தான் 70 வயதை கடந்திருப்பீர்கள், மற்றெல்லாம் 70 வயதுக்குள்ளே தான் இருப்பீர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? 90ஆம் சங்கீதத்தில் எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் இருந்தாலும் அப்புறம் 80 வருஷமாக இருந்தாலும் எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70, அப்புறம் 80 வருஷம் இருந்தாலும் அந்த 10 வருஷம் பாடுகள் சஞ்சலம் தான். எனக்கு 71 வயதுச்சு. நான் ஃபஸ்ட்டு பேச முடிஞ்சு போச்சிருந்து. உங்கள் ஐயருக்கு ஃபஸ்ட்டு பேசவே முடியல. ஃபஸ்ட்டு பேச முடிக்காது உட்காந்துங்கிற 3 வருஷம் உட்காந்துருப்பாரு தெரியாது. ஆகவே ஆண்டுடைய பெரிய கிருபையின் மூலமாக நாம் ஆண்டுகளை கடந்து கொண்டு வருகின்றோம். இந்த மனுஷனுக்கு ஏறக்குறைய பாதி வயது முடிஞ்சு போயிடுச்சு. 38 ஆண்டு காலம் படுத்த படுக்கையாகவே குளத்தங்காலில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். 6 வயசுலையோ 7 வயசுல வந்தால் கூட அவனுக்கு இன்னைக்கு என்ன வயசு? பெரிய வயசு. ஏசாமி காட்டிலும் பெரியவன் இந்த மனுஷன். ஏசாமி இவன் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து பெட்டில் படுத்த பிறகுதான் ஏசாமி கூட பிறந்திருக்கலாம் ஒருவேளை. அப்பேற்பட்ட மனுஷன் பாதி வயது முடித்தவன் பொறுமையோடு காத்திருந்தான். அவனுடைய பொறுமை வீண் போகவில்லை. பொறுமையோடு காத்திருந்தான். அவனுடைய பொறுமை இன்றைக்கு வீண் போகவில்லை. ஆகவே நேரடியாக இயேசுநாதர் வந்து அந்த மனுஷனை கேட்கின்றார், நீ சுகம் பெற விரும்புகிறாயா? நலம் பெற உனக்கு சித்தமா? நான் உன்னை குணப்படுத்தலாமா என்று கேட்கின்றார். ஒருவேளை மற்றவர்கள் பார்த்து இதை கேட்கும்போது சிரித்திருப்பார்கள். 38 வருஷமாக இருக்கிறான்னு, இங்கே இருக்கிற பேஷண்ட்டில் அவர் தான் சீனியர் பேஷண்ட்டு, அவரை போய் இந்த கேள்வி கேட்குறாரு இந்த சிரித்திருப்பார்கள். ஆனால் இயேசுவை அவன் அறியாதவன், இயேசுவை பற்றி அறியாதவன், இயேசுவிடம் தன்னுடைய குறைகளை இயலாமையை சொல்ல துணிந்தவன். தைரியமாக சொல்கிறான். இயேசுவை பற்றி அறியாதவன், ஆனால் இயேசுவிடம் தன்னுடைய குறைகளை தேவைகளை சொல்ல வேண்டும் என்று தைரியமாக சொல்லுகின்றான். அவன் சொல்கின்றான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது வேளையில் என்னை யாரும் அழைத்து செல்ல ஆட்கள் இல்லையே, உறவினர் இல்லை, இணைச்சந்தம் இருந்துக்கள், அண்ணன் தம்பி யாருமே இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், நீரோ அல்லது உங்கள் கூட வந்திருக்கின்றீர்களோ, என்னை அழைத்து சென்று விட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்கின்றான். என்னை யாரும் இயலாமையை ஒத்துக்கொண்டான். தன்னுடைய முடியாத காரியங்களை ஒத்துக்கொண்டான். தேவையை அறிந்த ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை சொல்ல வேண்டும். தேவையை அறிந்த ஆண்டவரிடம் நம் தேவைகளை சொல்ல வேண்டும். தேவைகளை இயேசுவிடம் சொல்லவே இந்த மனுஷன் தைரியமாக இருந்தான். ஆக தான் அவன் சுகம் பெற்றான்.
தேடி சென்ற ஆண்டவர், தேவை அறிந்த ஆண்டவர், மூன்றாவதாக ரீதியாக எல்லாவற்றுக்கும் தேற்றும் ஆண்டவர். தேற்றுகின்றார். மனுஷன் நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டே இயேசுனா சொல்கின்றார், நீ எழுந்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட. 3 காரியத்தை சொல்கிறார். நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இது 3மே அவனால் செய்ய முடியாது, அனைவருக்கும் தெரியாது. எழுந்திருப்பது கடினம், படுக்கை சுற்றுவது கடினம், நடப்பது கடினம். ஆனாலும் அவர் தைரியமாக சொல்கின்றார், இந்த மனுஷன் இதுவரையிலும் ஒருவரும் எனக்கு இப்பேற்பட்ட ஆறுதலான வார்த்தையை சொல்லவில்லையே, முயற்சி செய்வோம், நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த மனுஷன் உடனே நம்பிக்கை வைத்துக்கொண்டு எழுந்து நடந்தான், படுக்கை எடுத்துக்கொண்டு சுமந்தான் என்று பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்கே சொல்ல வேண்டும்? அதிகமான கூட்டம், பெந்தகோஸ்தே பண்டிகை, ஓய்நாள் பண்டிகை, இயேசுவோடு அதிகமான கூட்டத்தார் வருகின்றார்கள், நன்மை பெறுவதற்கு வருகின்றார்கள், குறை கண்டுபிடிப்பதற்காக வருகின்றார்கள். அதிகமான கூட்டம் இருக்கின்றது. அனைவரும் பார்க்கின்றார்கள், அனைவருமே பார்க்கின்றார்கள். என்ன செய்ய போகிறார் இவர் என்று பார்க்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் தெரிந்தது, இவர்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தை சொல்கிறார். இவர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன அறிந்து கொண்டிருக்கின்றார்கள்? தண்ணீர் கலக்கும் போது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனும் சுகம் பெறுவான், இதுதான் இவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தண்ணீரை காட்டிலும் இயேசுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை இவர்கள் அனைவரையும் அறிந்து கொண்டார். தண்ணீருக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, தண்ணீருக்கு நீ நம்பி போக வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக இயேசுடைய வார்த்தையை யார் ஒரு நம்புகின்றார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இயங்குவார்கள், சுகம் பெறுவார்கள் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளவும், தான் தன்னுடைய குமாரன் என்பதை மெய்ப்பிக்கவும் இறைவன் இந்த வார்த்தையை சொன்னதாக பார்க்கின்றோம். இறுதியாக இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்ற சத்தியம் என்ன? சுகம் கொடுத்தார், பலம் கொடுத்தார், தேற்றினார், தேடினார், தேவையை பூர்த்தி செய்தார். இதனால் நாம் அறிந்து கொள்வது என்ன? மனிதனுக்கு இயேசுவினால்தான் புது வாழ்வு தர முடியும். மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவினால் தான் புது வாழ்வு தர முடியும் என்பதை மக்கள் அனைவருமே அதிகமாக யோசித்துக் கொண்டார். அவர் பாவத்தை வெறுக்கின்றவர், பாவியை நேசிக்கின்றவர். பாவத்தை வெறுக்கின்றவர் தான், ஆனால் பாவியை நேசிக்கின்றவர். மூன்றாவதாக அச்சுறுத்தும் சக்திகளை அடைக்காலும் அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. இந்த மனுஷனை 38 ஆண்டு காலமாக தீய சக்திகள் அடைக்க கொண்டு இருந்தது. கூன் வேந்த பெண்மணியை அடை கொண்டு இருந்தது. ஆகவே இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அச்சுறுத்தும் சக்திகளை அடைக்காலும் சக்தி இயேசுவுக்கு தான் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அப்படி கீர்த்தி அதிகமாக பரவியதாக பார்க்கின்றோம். இந்த மனுஷன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டு கொண்டான். இந்த மனுஷன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டு கொண்டான். என்ன பெரிய மாற்றம்? இயேசுநாதர் வரவேறு வரைக்கும் இவன் ஹோப்லெஸ் மேன், நம்பிக்கையற்ற மனுஷன். இயேசுநாதர் வந்த பிறகு ஹோப்ஃபுல் மேன், நம்பிக்கையுள்ள மனுஷனாக மாறிவிட்டான். நம்பிக்கையற்ற மனுஷனாக தான் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம். வெளியே போகும்போது நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். இயேசுநாதர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். இந்த மனுஷனுடைய வாழ்வில் பாருங்கள், ஹோப்லெஸ் மேன் became a hopeful man. நம்பிக்கையற்ற மனுஷன் நம்பிக்கையுள்ள மனுஷனாக மாறிவிட்டான். இந்த மனுஷன் சின்ஃபுல் மேன், பாவம் நிறைந்தவன். இப்பொழுது இயேசுவால் சுகம் பெற்ற பிறகு சின்லெஸ் மேன், பாவமற்றவன், பாவம் உள்ளவன், பரிசுத்தம் உள்ள மனுஷனாக இவன் மாறிவிட்டதாக பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டது? நாம் எதில் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நமக்கு அதிகமான நம்பிக்கை உண்டு. நாம் எதில் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம்? பிள்ளைகளை பார்த்து கேட்கும்போது, எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமே கிடையாது, எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமே கிடையாது. பெற்றோர்களை பார்த்து கேட்கும்போது, என்னுடைய பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் பயமே கிடையாது. உண்மைதான். அப்புறம் சில பெற்றோர்கள் சொல்கின்ற வார்த்தை, எனக்கு எல்ஐசி பணம் இருக்குது, பிஎஃப் பணம் இருக்குது, பென்ஷன் பணம் இருக்குது, நான் யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, அதை வைத்துக்கொண்டே நான் பிழைத்து கொள்வேன், அதை வைத்துக்கொண்டே எல்லாவற்றையும் செய்து கொள்வேன் என்று நம்பிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நம்முடைய போதகர் அவர்கள் காலையில் ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னார்கள். என்னுடைய பையன் அமெரிக்காவில் இருக்கிறான் ஐயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் ஐயா, ஆனாலும் கஷ்டமாக இருக்குது ஐயா. இப்போ கத்தாரில் இருக்கிறார், சரி இருக்கிறார், ஆனால் ரெண்டு மாதம் பொறுத்து என்ன ஐயா எப்படியா இருக்கிறேன்னு கேட்டாக்கா, நல்லா இருக்குயா, ரொம்ப ஒரு கொஞ்சம் சவுண்டாக பேசுவார். என்னன்னா நிறைய பணம் வந்துச்சு, நிறைய பணம் வரப்போகுது இல்லையா, அங்கேருந்து US டாலர் கூட வாங்குவார் ஐயா. நம்முடைய போதவர் US டாலர் கூட வாங்குவார். அப்போது சத்தமாக பேசுவார். ஆமாம், என் பையன் நல்லா ரொம்ப சந்தோஷமாக்குறேன் ஐயா. ஆனால் அந்த US டாலரை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள், நான் கூட பார்த்துருக்குறேன். அதில் இருக்கின்ற வார்த்தை
ட்ரஸ்ட் இன் த லார்ட். $1, $2, $5 உண்மைதான். ஆனால் அந்த நம்பிக்கை, அந்த டாலரில் போடப்பட்டிருக்கின்ற வார்த்தை ட்ரஸ்ட் இன் த லார்ட். பணத்தை நம்பாதீர்கள், படைப்பாளரை நம்புங்கள். பணத்தை நம்ப வேண்டாம், படைப்பாளரை நம்புங்கள், அதான் நல்லது என்று சொல்கின்றார். அமெரிக்காவே அவங்களுடைய பணத்தில் இப்பேற்பட்ட அழகான வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதில் தான் அற்புதம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஆண்டவரே நம்பிக்கையோடு தொழுது கொள்ள வந்திருக்கின்ற வேளையில் நம்முடைய நம்பிக்கை எதிரில் இருக்குது, குலத்தில் இருக்கிறதா, இயேசுநாதர் குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? குலத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதை காட்டிலும் இயேசுநாதர் குணப்படுத்துவார் என்ற அவருடைய வார்த்தையில் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆகவே தான் அவர் சொல்லி சென்றார், நான் வருகின்ற வரையிலும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். திருப்பந்தியில் நீங்கள் சேர்ந்து 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 நான் உங்களோடும் நீங்கள் என்னோடும் இருக்க இதை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதாக பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அனைத்துமே இயேசுடைய வாழ்விலும் வார்த்தையிலும் அதிகமாக இருக்கின்றபடியால் அந்த புதுவிதமான நம்பிக்கையோடு திருப்பந்தியில் சேர நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கொண்டு ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரீர், உம்முடைய பெயரில் நாங்கள் நம்பிக்கையுள்ள மனுஷர்களாக வாழவும் வாழவும் ஜீவிக்கவும் திருப்பந்தியில் பங்கு பெறவும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சில பேர் முகங்கள் ஏன் தோஞ்சு போயிருக்கு? நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. அமெரிக்காக்காரன் சொல்கிறான் வி ட்ரஸ்ட் இன் காட். இந்தியாக்காரன் என்ன சொல்கிறான்? வி ட்ரஸ்ட் இன் எல்ஐசி, எஸ்பிஐ, ஃபெடரல் பேங்க், இல்லையா? வேர் வி ட்ரஸ்ட், வாட் வி ட்ரஸ்ட். நாம் எதை சார்ந்து வாழ்கிறோம் அல்லது எவைகளை சார்ந்து வாழ்கிறோம்? நாம் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரே சார்பு அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அருமையான செய்தியை கொடுத்தார் ஐயா. அவங்க உங்களோட அனுபவத்திலேருந்து கொடுத்தாங்க. இன்றைய சூழல் எது உண்மை உபவாசம்? எப்படி நாம் உபவாசிக்க வேண்டும்? ஏன் உபவாசிக்க வேண்டும்? நம்முடைய சார்பு நிலை என்ன? நாம் எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து ஒரு அழகான செய்தியை நாம் கேள்விப்பட்டோம். அருமையான ஏசியா தீர்க்கன் 58ஆம் அதிகாரத்தில் நல்ல செய்தி சொன்னால், இதுதான் எனக்கு உகந்த உபவாசம். சொல்லுங்க, எனக்கு உகந்த உபவாசம். என்ன உபவாசம்? முகவாடலாக இருப்பது, பூ வைக்காமல் இருக்கிறது, கறி சாப்பிடாமல் இருக்கிறது, அப்படியே சொங்கி மாதிரி படுத்துன்னு தூங்குறது, மயக்கம் போட்டு கீழே விழுந்து நான் உபவாசம் பண்ணுறேன், எல்லாருக்கும் என்ன பண்ணுறது, மயக்கடிச்சு விழுந்துன்னு சொல்கிறது. இதுவல்ல உகந்த உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்பின் காலம், வசந்த காலம் நமக்கு தொடங்கியிருக்கின்றது. நம்முடைய வாழ்வியல் மாற்றங்கள், குணவியல் மாற்றங்கள், சரீரத்திலே ஆரோக்கிய மாற்றங்கள். அது சொன்னார் பண்ணல, தண்ணியில் மாற்றம் இல்லை, மாற்றம் எங்கே தான்? அல்லேலூயா. இயேசு வந்தார்னா தண்ணியை மாற்ற வரல, மனுஷனை தான் மாற்ற வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்க காத்து கொண்டிருக்கின்றார். அது அவருடைய திருவிருந்தின் மூலமாக, திரு அடையாளத்தின் மூலமாக, அவர் கொடுத்த திரு சாதனத்தின் வழியாக ஆண்டவர் நமக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வருகின்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. நாம் யாரை நினைவு கூறுகின்றோம்? ஆண்டுடைய பந்திக்கு சேரும்போதெல்லாம், ராபோஜனத்திலே சேரும்போதெல்லாம் ஆண்டவருடைய திருவுடலை நாம் நினைவு கூறுகிறோம், ஆண்டவருடைய திரு ரத்தத்தை நாம் நினைவு கூறுகிறோம். பைபிள் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? மரண சாசனத்தை உடைத்தெறியும் அளவுக்கு. கொல்கதா மலையிலே, கல்வாரி சிலுவிலே உனக்காக எனக்காக ஜீவ பலியாக தன் வாழ்க்கையை கொலையுண்பதற்காக பலியாக அவர் நமக்காக பாவமானார். வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்காக இயேசு பாவமானார்.
மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். சாபம் அறியாத அவர் எனக்காக சாபமானார். அவர் பாவமானார், சாபமானார். வேதம் சொல்கிறது அவர் அனைத்தையும் என்று நமக்காக வேதனைகளை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் நம்மோடு கூட வாழ்வதற்காக அவர் தம்முடைய வாழ்வை நமக்காக அளித்து கொண்டார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். தேவ அன்பு நமக்குள்ளாது. பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், அறிக்கை செய்து விட்டுள்ளோரோ இரக்கம் பெறுவார்கள். தேவ சமூகத்திலே வந்திருக்கிற அன்புக்குரிய உறவுகளே, சொந்தங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்களை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டோடு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்க போதுமானதாக இருக்கிறது. பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் நமக்கு வேண்டுமானால் நாம் சுத்தமாக வேண்டும். அந்த சுத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் மட்டுமே உண்டு. தீட்டுகளை அழிக்கும் சக்தி ஆண்டோடைய ரத்தத்தில் மட்டுமே உண்டு. இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்க அன்புக்குரிய விசுவாச மக்களே, நம்முடைய குறைகளை நாம் உணர்வோம். எல்லாருடைய உள்ளங்களையும் ஆராய்ந்திருக்கிற அறிவன் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். நம்முடைய குறைபாடுகளை நாம் ஒத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு ஏற்ற ஏற்புடையோராக நம்முடைய உள்ளங்களை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிப்போம். புது வாழ்வு புது மாற்றத்தினால் உண்டாகிறது. அது மனமாற்றத்திலிருந்து துவங்கிறது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததின் காரணம், சிலுவையை ஏற்றுக்கொண்டதன் காரணம் நமக்கு புது வாழ்வும் நிலை வாழ்வும் தருவதற்காகத்தான். அந்த நிலை வாழ்வையும் புது வாழ்வையும் பெற்றுக்கொள்ள நமக்கு தேவையான தகுதி டர்ன் டு காட், ஆண்டவரிடத்துக்கு திரும்புவோம். நாம் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் என்பதை நாம் அறிக்கை செய்வோம். விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட மக்களாகிய நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமாக. அனைவரும் சேர்ந்தே சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வழிநடத்துகின்ற நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வழிக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்காக வழி காட்டி கொண்டிருக்கின்றீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வருடத்தின் 2 மாதங்களே ஆண்டவரே உம்முடைய பாதையை நாங்கள் கடக்கும்படியான ஆடுகளாக நீ வைத்திருந்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். மெய்யான மேய்ச்சலையும் நிலைவரமான தண்ணீரையும் கொடுத்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய ஆடுகளாக இருக்கும்படியான பாக்கியத்தை, சிலாக்கியத்தை வருடத்தின் 2 மாதம் முழுதும் நீர் எங்களை கரம்பிடித்து காத்து வழிநடத்தி வந்த தயவுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்மையாலும் கிருபையாலும் நீர் நிரப்பி நீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உணவில்லாத நேரத்தில் உணவு கொடுத்தேரே, நன்றி செலுத்துகின்றோம். உடையில்லாத நேரத்தில் உடை கொடுத்தேரே, நன்றி செலுத்துகின்றோம். இருப்பிடமில்லாத சமயத்தில் ஆண்டவரே எங்களுக்கு கோட்டையாக எங்களுக்கு கேடகமாக இருந்தீரே, அதற்காக நன்றியோடும் துதிக்கின்ற ஸ்தோத்திரிக்கின்றோம். குறைவில்லாத வாழ்வை, நிலையான வாழ்வை, நிறைவான வாழ்வை ஆண்டவரே தினந்தோறும் எங்களுக்கு தந்து கொண்டு வருகின்ற மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த மார்ச் மாதத்திலும் ஆண்டுடைய மேலான கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். தவக்காலம் என்பது மீட்பை பெறுகின்ற காலம் என்பதை உணர்ந்த மக்களாகிய நாங்கள் தொடர்ந்து வரப்போகின்ற புதன்கிழமை தினத்திலிருந்து நாங்கள் அனுசரிக்கப் போகின்ற உபவாச காலங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு உன்னதமான காலமாக மாற்றப் போகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சோதனையை வென்ற சாதனையாளர் எங்களோடு கூட இருப்பதால் நாங்கள் எங்களுக்கு வருகின்ற சோதனை குறித்து கவலைப்படாமல், அச்சப்படாமல், எல்லாவற்றையும் நீர் தருகின்ற பலத்தினாலும் கிருபையின் மூலமாகவும் பெறுகின்ற அடைகின்ற தைரியத்திற்காக நன்றியோடும் துதிக்கின்ற ஸ்தோத்திரிக்கின்றோம். விசேஷமாக உம்மை குறித்து பாடவும், வாசிக்கவும், தியானிக்கவும், திருப்பந்தியில் பங்கு பெறவும் நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்து வந்த மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். சபையின் அதிகமாக ஆசுவத்தலும் உண்மையாகவே இங்கு ஆண்டவர் இருக்கின்றார் என்பதையும், ஆசுவாத்தின் மக்கள் அதிகமாக
வர வேண்டிய சூழ்நிலை நீர் கொடுத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சபையை நடத்துகின்ற போதகரோடு துணைவியாரையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அதிகமாக ஆசிர்வதித்துள்ளோம். உறுதுணையாக இருக்கின்ற மூப்பர்கள் அனைவரையும், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள் அனைவரையும் அதிகமாக ஆசிர்வதித்துள்ளோம். எழும்பி பிரகாசிக்கின்ற தீபமாக நீ வைத்து கொண்டிருக்கின்ற மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய கருத்திலே வாங்கி உமக்காக படைத்திருக்கின்ற எல்லா விதமான காணிக்கைகளையும் நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய், ஆசிரிக்க வேண்டுமாயும், நீர் வருகின்ற வரையிலும் நாங்கள் உமக்கு சித்தமுள்ள மக்களாக வாழ வேண்டிய நல்ல நிலைமை நீ கொடுக்க வேண்டுமா கெஞ்சுகின்றோம். உலக பிரகாரமான காரியங்களில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் உன்னதருடைய வாழ்வில், உன்னதருடைய வார்த்தையில் அதிகமான நம்பிக்கை கொள்கின்ற மக்களாக நீங்கள் மாற்றியுள்ளும் சாமி. இந்த உபாச காலங்களிலும் நாங்கள் மேற்கொள்ளப் போகின்ற எல்லா விதமான சிறப்பு மிக ஆராதனை நீ வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுகின்றோம். அநேக மக்கள் மூலமாக நல்ல செய்தியை கேட்கவும், ஆண்டவரே உண்மையான கடவுள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான பிள்ளைகளாக மாற்றியல்லும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பேர் பெறாலும் தனித்தனியாக ஆசிரியத்திலும் மீண்டுமாக முடியாது சந்திக்கின்ற நேரம் அறியிலும் ஆண்டவரே நீர் எங்களை அதிகமாக ஆசிரித்து பலப்படுத்தியல்லும். இந்த இடத்துக்கு வருகின்றவர்கள் போகின்றவர்கள் உண்மையான மனமகிழ்ச்சியும் தெய்வாசத்தோடு செல்கின்ற மக்களாக மாற்றியல்லும். ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், வேலைக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், எங்களுக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்கின்ற அனைத்து மக்களுக்கும் நீர் போதுமானவராக இருக்க வேண்டுமா கெஞ்சுகின்றோம். தந்தையாக இருந்தீரே, தாயாக இருந்தீரே, நண்பனாக இருந்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய மாதத்தின் வழியை நாங்கள் அறியாமல் தெரியாமல் இருந்தாலும் நீர் எங்களுக்கு வழியாக இருக்கின்றீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களை நீதியின் பாதையில் நடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பரம்பிதாவே, ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவும் அன்பிலும் நிலைத்து கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய சர்வ வல்லமை பொந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்கடுவது. ஆமீன். தெய்வ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரே அனுப்போம் வார்த்தையேனோமாப்பதாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கலித்து உம்மை வாழ்த்தி தோழிவோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதத்தோட போய் வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன். God bless you. Thank you. அருமையான ஆயரவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.